guys, welcome to my channel Travel Bugs Vlog. Please guys, எல்லாருமே பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. Do subscribe me and follow me. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்னால தான் எனக்கு வந்து இன்னும் என்கரேஜ்மெண்ட் ஆகி நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ வந்து இப்போ தான் பேசிக்ஸில் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து என்னால் என் சேனலை டெவலப் பண்ண முடியும். இது வந்து ஒரு சண்டே எடுத்த vlog தான். பட் ஆக்சுவலாக ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா சண்டே வந்து மார்னிங் வந்து எல்லாருமே ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நான் சும்மா நார்மலாக தோசை சுட்டு சாப்பிட்டு குட்டியை சரி கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்க வச்சா. ஐயோ சாமி, தூங்குறதே இல்லை இங்கே பாருங்க. தூங்கிட்டான், பட் இருந்தாலும் தூக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கான். ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கம் அவனுக்கே இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் ஓகே, மேனேஜ் பண்ணி தூங்கிக்கிறான். எப்படியோங்க அவனை வந்து ஒரு தூங்க வச்சுட்டு எனக்கு செம்ம ஹெக்டிக்காக இருந்துச்சுனால தலை வேறு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னு சொல்லி எண்ணெய் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆயில் மசாஜ் பண்ணி எண்ணெய் வச்சுட்டு கரெக்டாக நான் டோர் திறந்து வெளியே வரேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொட்டணத்தோடு வந்து நின்னார். ஆக்சுவலாக வேண்டான்னு தான் சொல்லியிருந்தேன், பட் ஓகே வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாரு. அதில் அவங்க கொஞ்சம் வாய்க்கால் தகராறு. ஸோ நீ பேசியா நான் பேசியான்னு இருக்க போது கொஞ்சம் ஃபுட்டை வச்சு நம்மளை வந்து அவர் சைடு இருக்க பார்த்தா. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு கோவத்தை ஒரு சைட் போட்டுருந்துட்டு நம்ம சாப்பாட்டில் கோவத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னேன். பட் நான் வந்து ஓகே நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. அப்புறம் வந்து அந்த நாட்டுக்கோழி வறுவல்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். ஐயோ சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. அந்த கேசரி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, அவங்க தராங்க, நாம் என்ன பண்ணுறது. பட் இருந்தாலும் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வரோம்ல. ஸோ அதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. சீரியஸ்லி மற்றபடி எனக்கு செம்ம இதாக இருந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு நீட்டாக டிஸ்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. குட்டியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எல்லாம் காய போட்டுட்டு, ஏன்னா அன்றைக்கி தான் பார்த்து சூரியன் ஹாய் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். சரி இதான் நம்ம சான்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் காய போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கேம் விளையாடுவேன். இந்த கேம் யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த டேப்பில் வந்து நான் டவுன்லோட் பண்ணது இல்லை மேண்டேரியே அதில் டேப்லேயே வந்துருந்துச்சுன்னா தெரில. பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போனோ அப்போல்லாம் இந்த கேம் விளையாடுவேன். இந்த மாதிரி 2 கேம்ஸ் இருக்குது. என்னையே நானே வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கோ மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டுக்குவேன். அப்புறம் குட்டி துணிஸ்லாம் ஈவினிங் வந்து காஞ்சிருச்சு, சரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போய் குளிக்கலாம். ஏன்னா நைட் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷனுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. சரி குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். ஏன்னா போனவ திரும்பி வெளியே வரப்போது குட்டியோட வரேன்னு பார்க்குறீங்களா. ஐயோ நான் குளிக்க முழுக்கிறதுக்குள்ளே வந்து தட்டிக்கிட்டே இருக்கான் டோரை. என்ன பண்ணுறது, அவனை வச்சுட்டு என்னால் மேனேஜே பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டே தான் வந்தேன். கொஞ்ச நேரம் வந்து இன்லாஸ்ட்டை கொடுத்துட்டு நான் ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் அவ்வளோ மேக்கப் போட மாட்டேன், மேக்கப்பே போட மாட்டேன். இருந்தும் நான் படித்தது பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் தான். அது ஒரு கதை இருக்குது, விடுங்க, ஒரு நாள் நான் சொல்கிறேன். பட் இருந்தும் நான் சொல்லி என் ஃபேஸ் கொஞ்சம் குட்டி பிறந்ததுக்கப்புறம் ட்ரை ஆகிடுச்சா சரின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காக டோனர் போடுவேன். அப்புறம் வந்து ஒரு லோஷன் மட்டும் போட்டுட்டு நாங்கள் வந்து கோயின்சிடன்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒரே ட்ரெஸ்ஸில் தான் இருந்தோம். அதை நான் ரெடியாகி நாங்கள் கிளம்போ தான் நான் பார்த்தேன். அப்புறம் எங்கள் இன்லாஸ் வேறு நாங்கள் தான் லேட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஓகே, ஏன்னா குட்டி வச்சுட்டு நம்மளாம் வந்து ரெடி ஆகுறதே பெரிய விஷயம். அதில் என்ன லேட்டு இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஏன்னா நைட் டைம் வேறையா. ஸோ வந்து கொஞ்சம் இதாகிட்டோன்னா கிராங்கி ஆயிடுவோம். ஸோ என்ன மேனேஜ் பண்ண முடியுமா இல்லையானே வந்து எங்கள் மாமாவுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே மாமா, அவன் வந்து இதாக நல்லா வந்துடுவான். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோமா. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அதுக்கே மதியானமே வந்துட்டு போயிருங்க அப்படின்னாங்க. பட் நான் வந்து ரிசப்ஷனில் தான் சாப்பாடு சூப்பராக இருக்கும். பட் அதை நம்மளோட டேட்டா சொல்ல முடியுமா, வேண்டாம். மதியானம் தான் ரொம்ப கிராங்கியாக இருப்பான், நைட் டைமில் கொஞ்சம் நல்லா தான் இருப்பான், மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா எப்படி இருந்தாலும் 9 to 10 ஆயிரும். ஸோ போய் பார்த்தோம். பட் நல்லாவே தான் இருந்தான். மாற்றி வச்சுருந்தோம். பட் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப்